வணக்கம் மக்களே. ஒரு வாரமா மார்க்கெட் வந்து அப்படியே ரத்த கிளறின்னு தான், ரத்த கிளறி ரெட் பாத் அப்படியே காட்டார் மாதிரி. அது அப்படியே ஒரு விதமா எங்க பார்த்தாலும் ரெட்டா இந்த மாதிரி இருக்கு. ஆனா இறங்கினது என்னமோ ஒரு 500 புள்ளி, அந்த 500 புள்ளி 600 புள்ளி தான் இறங்கி இருக்கு. இப்ப 22,500ன்னா இப்ப வந்து எங்க முடிஞ்சிருக்கு? 21,900 600 புள்ளி தான் இறங்கி இருக்கு. இந்த 600 புள்ளிக்கே இது வந்து இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு மார்க்கெட் இருக்குன்னா உண்மையான இறக்கம் இதுவே கிடையாது. பாருங்க, இப்பயுமே இது வந்து ட்ரெண்ட் வந்து அது மேலதான் இருக்கு, இப்படிதான் இருக்குது. இன்னுமே அது கீழே வரல. கீழே என்ன ட்ரெண்ட் மாறணும்னா எங்க வரணும் சொல்லுங்க? இங்க வரணும். இங்க வந்து அதுக்கு கீழே வரணும். இங்க வந்து கூட மேல போலாம் தானே? இங்க வந்து கூட அது மேல போலாம். இன்னும் அது ட்ரெண்ட் மாறல. பாருங்க, இதுக்கு அடுத்த இறக்கம் எங்க இருக்கு? அடுத்த இறக்கம் வந்து எங்க இருக்கு? 21,500 இருக்கு. ஒரு 500 புள்ளியா நம்ம பார்ப்போமே. 500 600 இருக்கு. அப்புறம் ஒரு 400 500 புள்ளி. 21,900னா அதுக்கு அடுத்து வந்து 21,500, அதுக்கு அடுத்து வந்து 21,100, அதுக்கப்புறம் 20,700. இந்த இடம் தான் வந்து நமக்கு டேஞ்சரான ஒரு இடம். இதுக்கு மேல அது இப்படி போகுமா, இப்படி போகுமா, அதுக்கு கீழே படானா போகுமா? அந்த அளவுக்கு எலெக்ஷன்ல அவ்வளவு தூரத்துக்கு வரும்னு தோணல. என்ன பிரச்சனைனா, இந்த 500 புள்ளிக்கே நமக்கு இந்த மாதிரி இருக்கே, அதுக்கு அடுத்து கீழே கீழே போனா அது எப்படி இருக்கும்? அந்த இதுதான். இதுல என்னன்னா, ஃபண்டை வந்து நம்ம ஃபண்டை வந்து ரெடியா வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது பத்தாது. அவங்க வந்து அது கீழே வரணுங்கிற மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கீழே வந்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா வந்து இங்க பாருங்க, நீங்க எங்க இது எப்போ 2020, இந்த 2020 பாருங்க. 2020ல எங்க இருந்திருக்கு? 7,400 இருந்திருக்கு. அதுல இருந்து எங்க வந்திருக்கு? 2020 இங்க வந்து 2021 அக்டோபர். கிட்டத்தட்ட ஒரு வருஷம், 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷத்துக்குள்ள எத்தனை புள்ளி பாருங்க ஏறி இருக்கு? 7,500ன்னா இங்க வந்து 18,500. எத்தனை புள்ளி இருக்கு பாருங்க. எவ்வளவு எத்தனை ஏறி இருக்கு இந்த 1.5 வருஷத்துல. இப்போ இந்த இடத்துல பணத்தை ரெடியா வச்சிருந்தவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க? எக்கச்சக்கமான கோடீஸ்வரர் ஆயினவங்க, திடீர்னு கோடீஸ்வரன் ஆனவங்க எல்லாம் இந்த இதுல இருக்காங்க, இந்த பீரியட்ல இருக்காங்க. அது மாதிரி இப்போ பணத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி விழுவுற மார்க்கெட் ஒரு பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து 21க்கு அப்புறம் 18,000 இருக்கா, 21க்கு அப்புறம் 24, 3-4 வருஷத்துல எவ்வளவு, எத்தனை புள்ளி வந்திருக்கு? 21,900. எவ்வளவு வந்திருக்கு இது? 18, 4,000 புள்ளி இதுக்குள்ள வந்திருக்கு. இதுவுமே ஏற்றம் தான். இது நம்ம மொத்தமா இது வந்து ஸ்ட்ரைட்டா ரொம்ப ஸ்பீடா எல்லாமே ப்ராஃபிட் கொடுத்து இந்த இடத்துலதான் வந்து இந்த ஸ்மால் கேப், மிட் கேப் இது எல்லாம் ப்ராஃபிட் கொடுத்த பீரியட் இதுதான். இதுக்குள்ள வந்து லார்ஜ் கேப் எல்லாம் ரொம்ப இறங்கி ஒரு மாதிரி இருந்து இதுக்குள்ள ஏறுறதுக்கு எல்லா ஸ்டாக்குக்குமே வாய்ப்பு இருந்துச்சு இந்த இடத்துல. இப்ப வந்து அடி வாங்குறது எது? இப்ப வந்து அடி வாங்குறது ஸ்மால் கேப், இந்த மிட் கேப், அதெல்லாம் தான் சரசரன்னு அதெல்லாம் இறங்கி இப்ப கடைசியில கொஞ்சம் லார்ஜ் கேப் கூட எல்லாம் இறங்கி இருக்கு. இதுல HDFC ஒண்ணுதான் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. எப்ப வேணாலும் நம்ம அது அப்படியே பொறுமையா தான் இருக்கு. அது எதுக்கு வெயிட் பண்ணுதுன்னு தெரியல. நல்ல ஸ்டாக் எல்லாம் இருந்தாலும் அது கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கு. மத்தபடி இது எல்லாமே இந்த எலெக்ஷன் டைம் என்ன கேட்டா கொஞ்சம் தடுமாற்றமா அது இருக்கும். இதுக்குள்ளயும் ஸ்டாக் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் இது பண்ணலாம். ஆனா ஏன்னு வரும் இதுக்குள்ள போய் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. ஏன்னா திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளும் அது கண்டினியூஸா ரொம்ப, இப்போ 3 நாளுமே 300 புள்ளி 300 புள்ளி 300 புள்ளி அப்படி இறங்கல. 150 100 அந்த மாதிரிதான் இறங்கி இருக்கு 3. ஆனா கண்டினியூவா 3 நாள் இறங்குறப்ப நமக்கு ஒரு விதமான ஒரு பயமும் இதுவும் வந்துட்டு அந்த பேனிக்குள்ள நம்ம வந்துடுறோம். என்னடா இது அப்படின்னு.
அந்த மாதிரி சமயத்துலயும் கொஞ்சம் ஒரு மாதிரி நிதானம் பண்ணி இருந்தா அந்த வியாழக்கிழமை ஏறுனுச்சு பாருங்க, ஒரு 100-150 புள்ளிக்கு ஏறுனுச்சுன்னு வச்சுங்களேன். அது வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து, சரி திரும்புதோ அப்படின்னா மறுபடி இறங்கி இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து திருப்பி மறுபடி இங்க போகுமா, திங்கட்கிழமை திருப்பி இங்க வருமா தெரியாது. ஆனா இது இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு எலெக்ஷன் நடக்கிற டைம், அந்த நியூ கவர்மெண்ட் இது பண்ற சமயத்துல எல்லாம் ரொம்ப என்னன்னே தெரியாம இருக்கும். ஆனா நமக்கு தெரியாது, மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சிரும் என்னங்கிறது. எப்பயுமே வந்து இருக்கிற கவர்மெண்டே இருந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கும், மார்க்கெட்டுக்கு அது ஸ்மூத்தா இதா இருக்கும். வேற கவர்மெண்ட் வர்றதா இருந்தா அவங்க என்ன பாலிசி இது பண்றங்கிற மாதிரி அது கொஞ்சம் இதாகும். இருந்தாலும் இந்த தடவை வந்து எந்த இடத்துலயும் மார்க்கெட்டை வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட்டை வந்து ரொம்ப கீழே போகாத மாதிரி இருந்துச்சு. கீழே வரும் கீழே வரும் கீழே வருங்கிறப்ப அது இல்லாம இருந்துச்சு. பணம் இருக்கிறவங்க வந்து கீழே வரணும் கீழே வரணும் கீழே வரணும்னு இருப்பாங்க. பணத்தை கையில இல்லாமலோ அல்லது இப்பவே கூட நிறைய பேர் அத டக்குன்னு லாக் ஆயிட்டாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பணத்தை டபுள் பண்ணி இப்ப 100% எனக்கு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த டைம்ல வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ள அப்படியே தலைகீழா போன மாதிரி மறுபடியும் 10% அந்த மாதிரி வந்துருச்சு. அப்ப அவங்க என்னடா இவ்வளவு ப்ராஃபிட்ட பார்த்தோம் இப்படி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு மெத்தட் நம்ம வச்சு பாக்குறோம். லாங் டேர்ம்ல ஃபுல்லா வச்சுக்கிட்டு நம்ம மறந்து போய் இருக்கிறோம் பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பண்றோம். இல்ல அன்னன்னைக்கு ப்ராஃபிட் பாக்குறோம். என்ன கேட்டா ஒண்ணு போடுறோமா, போட்டு அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ், ஒரு டிசிப்ளினா உங்களுக்கு ஒரு 15%, 20%, இல்ல 10%, 5% கூட பாருங்களேன். ஆனா அந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்க தான் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல நம்ம போடுற அமௌண்ட்ல எனக்கு நான் இவ்வளவு போடுறேன், எனக்கு இவ்வளவு வேணும், அது வந்துச்சா மேற்கொண்டு எவ்வளவு போனாலும் சரி நம்ம அதை எடுத்துடணும். இல்ல போடுற அமௌண்ட்டை அப்படியே நம்ம அது இப்போ 100% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா போட்ட அமௌண்ட்டை நம்ம எடுத்துடணும். இருக்கிறது அது எங்கேயோ போயிட்டு போகுது, அது திருப்பி வந்தா கூட மறுபடியும் நம்ம போட்டிருக்கிற ஸ்டாக்கை பொறுத்து நமக்கு அது வரும் போகும். ஏதோ ஒன்று நம்ம போட்டதை எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ராஃபிட்டை கொஞ்சம் கையில எடுக்கிறது தான் இப்ப இருக்கிற மார்க்கெட்டுக்கு சரியா இருக்கு. அந்த எவ்வளவு நல்ல ஸ்டாக்கா இருந்தா கூட அது ஒரு விதமா போகுது, என்ன நடக்குதுன்னு தெரியாத மாதிரி இருக்கு மார்க்கெட். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மைண்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் என்னோட அபிப்பிராயம். இப்போ ஒரு நண்பர் என்டிஏ செக்யூரிட்டிஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. அது 76 ரூபா ரேட்ல இருக்கு. அதோட ஃபண்டமெண்டல் பார்ப்போம்னா ஃபர்ஸ்ட் பார்க்கறது நான் இதுதான், எஃப்ஐஐ டிஐஐ காணவே காணோம், எங்கேன்னு தெரியல. பப்ளிக்கிட்ட தான் பாதிக்கு மேலே இருக்கு, ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட இவ்வளோதான் இருக்கு. பேலன்ஸ் ஷீட் ஒன்றுத்தையுமே காணோம். பிஎன்எல் சேல்ஸ் வந்து பாருங்க, 4 கோடி 5 கோடி 5 கோடி 5 கோடி 8, இந்த மார்ச்ல மட்டும் ஏதோ காமிச்சிருக்கான், அப்புறம் பழையபடி போயிருச்சு. நெட் ப்ராஃபிட் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இதுல எனக்கு வந்து இது ஒரு சரியானதா இது ஒன்றும் தெரியல. சேல்ஸ் அதுவுமே அதே தான். ப்ராஃபிட் ஃபண்டமெண்டல் வந்து எனக்கு வந்து திருப்தியானதா எனக்கு தெரியல. பாருங்க, இந்த ஃபண்டமெண்டல் இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அடுத்து வந்து சார்ட் பார்க்கணும் நம்ம. அதோட டெக்னிக்கல் எப்படி இருக்கு, டெக்னிக்கல் எப்படின்னா 50 ரூபால இருந்து இது எங்க லோ போயிருக்கு, 7 ரூபா வந்திருக்கு. 7 ரூபா வந்திருக்குன்னா திருப்பி அடுத்து எங்க போயிருக்கு, இது திருப்பி அது ஒரு 23 ரூபா போய் 2020 எல்லாம் தாண்டி 21ல 5 ரூபா இருந்திருக்கு. 5 ரூபா 79 பைசா இருந்து திருப்பி அந்த இந்த இந்த 50 ரூபா இருக்கு பாருங்க, இந்த 50 ரூபாவை இது பண்ணிருக்கு, இது இருக்கு, இந்த 50 ரூபா தொட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2021, இப்போ என்ன 2024, 4 வருஷத்துல திருப்பி அந்த மறுபடி அந்த 8 ரூபா அந்த லோவுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த மறுபடி அந்த 50 ரூபா
மறுபது 50 56 இது உடைச்சு மேல போயிருக்கு. அதுதான் அதோட இது. இப்ப 80 ரூபா வந்திருக்கு. திருப்பி அது இப்ப என்ன ஆகும்? டே சார்ட் இறங்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இது பண்ணி இது இந்த மாதிரி இருக்கிறது. இது டெக்னிக்கலி தான் இது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. டெக்னிக்கலி தான் இது பார்த்து இது பண்ணிக்கணும். எப்படி நீங்க இந்த இடத்துல எடுக்கணும், இந்த இடத்துல கொடுக்கணும். அது உங்களுக்கு முடியுமான்னு பார்க்கணும். இப்ப இதுவுமே இப்படியே 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 இங்க வருதா? இப்படி போற மாதிரியான ஸ்டாக் எல்லாம் இது எனக்கு தெரியல. இது மறுபடி அந்த 50 வந்து இது பண்ணும்னு நினைக்கிறேன். 30 40. இது என்ன கணக்குன்னு தெரியல. இது வந்து டெக்னிக்கலி பார்த்து இது பண்றது. எல்லாமே பாருங்க இந்த மாதிரி இது பண்றது. இதெல்லாம் கூட இந்த சர்க்கியூட் இது மாதிரி இருக்கும். இதுல கூட நம்ம ஷார்ட் டேர்ம் போற இது செக்யூரிட்டிஸ் என்ன, சில செக்யூரிட்டிஸ் வந்து இப்ப இருக்கிறது என்ன சொல்லுங்க, ஜிரோதா, அப்ஸ்ட்ராக்ஸ், ஏஞ்சல் ஒன், கொட்டெக், இந்த மாதிரியான இப்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு பாருங்களேன். அவங்க வந்து அவங்க ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதை வச்சு சொல்றேன்? ஃபண்டமெண்டல் வச்சு சொல்றேன் நான். ஃபண்டமெண்டலோட இது வந்து இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிஸ்னா அதை வந்து எவ்வளவு பேர் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க, எவ்வளவு பண்றாங்க, அதை பொறுத்து தானே. இது அது இல்லைன்னே தான் இருக்கு. அதுதான் அதோட ஃபண்டமெண்டல், அதுதான் சொல்லுது. அந்த மூமெண்ட் அது இல்லை. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இதை தான் பார்க்கணும், டெக்னிக்கலா தான் பார்க்கணும். இது ஏன் இப்ப 50 ரூபாயில இருந்து திருப்பி போயிருக்குல்ல, மேல போயிருக்கு. 34 ரூபாயில இருந்து 80 ரூபா போயிருக்கு, திருப்பி வருது. மறுபடியும் அது ஏறுமா அப்படின்னா இது எங்க வந்து நின்று அடுத்து மறுபடியும் கேண்டில் அடுத்த இது எப்ப மறுபடி திரும்பி எந்த இடத்துல அது மறுபடி திரும்புது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப வேற ஸ்டாக் எல்லாம் ஒரு நமக்கு ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூட நம்ம போட்டு பார்க்கலாம். சிப்புன்னு சொல்றோம்ல, ஏறப்பையும் வாங்கிட்டே இருப்பாங்க, இறங்குறப்பையும் வாங்கிட்டே இருப்பாங்க. அது ஆவரேஜ் ஆகி வரும். அதுக்கு இது பொருந்தாது. இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் நல்லாவே இல்லாதது வந்து அந்த மாதிரி நம்ம இதை சேர்த்து வச்சுக்கணும்னு என்ன இருக்கு? விழட்டுமே, உளுந்து எங்க வந்து நின்று திருப்பி இந்த இடத்துக்கு வருதா, இல்ல பாதியில எங்கேயாவது திரும்புதா, அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். இது ஒண்ணுமே இல்லாதது. இது ஏதோ ஒரு விதமா ஏறுது, ஏதோ ஒரு விதமா இறங்குது. மறுபடி நிறைய கேண்டில் இப்படியே அது மறுபடி அடுத்த இது எந்த இடத்துல திரும்புறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இதுல வந்து சுத்தமா ஒண்ணுமே இல்லாததுல ஃபுல். ஆனா இது இப்படி திரும்பி மறுபடி இதே மாதிரி ஒன்றும் இந்த பக்கம் கொடுக்குதுன்னு வைங்களேன், அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம போட்டி போட்டோம், ஆனா விற்க முடியுமாங்கிறத பார்க்கணும். அது இங்க வரைக்கும் நம்ம அந்த ஒரு பேராசைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள போகாம இங்க வரைக்கும் வராம இதுல இருந்து இப்படி உண்மையிலே இது இதே மாதிரி கீழே விழுந்துட்டு திருப்பி இதே மாதிரி ஏற ஆரம்பிக்குதுன்னா ஒரு இந்த இடத்துல நம்ம பிடிக்கிறோம்னா இங்க வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. இந்த இடத்துல கொடுத்தா கூட ப்ராஃபிட் தான். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக் அப்படிதான், அப்பதான் சேஃபா வர முடியும். ஏன்னா சில பேர் இப்ப இந்த மாதிரி இடத்துல விற்க முடியாம போகும். உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, விற்க முடியாம போகும். ஆனா டெய்லி அது குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அது இது பண்ணிக்கிட்டே வரும். நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி மார்க்கெட் வந்து ஓப்பனிங்ல போய் நின்று அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்றது இல்லை. இது உங்களுக்கு இதுல வந்து நீங்க எந்த மாதிரியான ஃபார்முலா வந்து நீங்க வந்து அப்ளை பண்றீங்கிறத பார்த்து உங்களால அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்த்து நீங்க பண்ணிக்கணும். உங்களுக்கு அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஷார்ப்பா நான் வச்சு பண்ணுவேன் அப்படின்னா நீங்க இதுல இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுல இன்னொன்னு இருக்கு, இறங்குற ஸ்டாக்ல வாங்கிட்டு ப்ராஃபிட் பண்றவங்களும் இருக்கு. அப்ப அவங்க வந்து இதுல கொஞ்சம் இது இப்ப இவ்வளவு தூரம் போயிருக்குன்னா இவ்வளவு தூரம் இறங்குதுன்னா நான் அதுல இது பண்ணுவேன், நான் அதுல ப்ராஃபிட் பார்ப்பேன்னா அது உங்க சாமர்த்தியம். எப்படியோ நமக்கு காசு பண்ணா சரிதானே. இருக்கிற இதை சொல்லியிருக்கேன் நான், ஃபண்டமெண்டல் இது இப்படி இருக்கு, டெக்னிக்கல் இப்படி இருக்குன்னு. நீங்க வந்து உங்களோட சொந்த முடிவை நீங்க எடுங்க. நானா இதுல ஒன்றும் இதுல பெருசா நான் என்னோட டைமை நான் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். உங்களுக்கு என்ன பொருந்துதோ அதை நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.